சமீபத்தில் ராஜகுரு கிங் சந்திரசேகர் அப்படின்றவங்க ஒரு வீடியோவோட லிங்க் அனுப்பி அந்த லிங்க்கில் உள்ள வீடியோவை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோவில் நிறையா தகவல்களை அந்த நபர் சொல்லியிருந்தார். தொல்லியல் துறை சம்மந்தப்பட்ட பல தகவல்களை அவர் சொல்லியிருந்தார். அந்த தகவல்கள் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அதெல்லாம் உண்மையாக அதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலோகவியலாளரும் தொல்லியலாளருமான கவுலான் அப்படின்றவர் வந்து ஐரோப்பாவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பி வச்ச லிங்க்ல உள்ள வீடியோவில் சொல்லியிருந்தாரு. அதே இது ஒரு சேனலுக்கு அவர் கொடுத்திருந்த பேட்டியில் அவரை வந்து ஜெர்மனிக்காரர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதை பற்றி நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக போட்டிருக்கேன். அதில் வந்து அவர் பேசின அந்த ரெண்டு விதமான தகவலும் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் அதை போய் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கவுலான் அப்படின்றவர் உண்மையிலேயே எந்த நாட்டை சேர்ந்தவர்? அவர் ஐரோப்பா கண்டத்தில் உள்ள ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்தவரா இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஜெர்மனியை சேர்ந்தவரா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பேராசிரியர் கவுலான் அப்படின்றவர் வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவர். இவர் இங்கிலாந்தில் இருக்கிற சண்டர்லேண்ட் அப்படின்ற ஊரில் தான் பிறந்தவர். இவரை வந்துட்டு ஃபாதர் ஆஃப் ஜாப்பானீஸ் ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவர் வந்து ஜப்பானில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவால் ஒரு தொல்லியல் ஆய்வை வந்து மேற்கொண்டார். இவர் வந்து ஜப்பானில் மட்டும் தொல்லியல் ஆய்வு பண்ணலை, இங்கிலாந்தில் இருக்கிற அந்த ஸ்டோன்ஹெஞ்சில் கூட இவர் வந்து ஒரு தொல்லியல் ஆய்வை வந்து மேற்கொண்டவர். இவர் வந்து உலகத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர். சரி, இந்த கவுலான் பற்றி அவர் சொன்ன தகவல்கள்லேயே இத்தனை பிரச்சனை இருக்குது, இத்தனை முரண்பாடுகள் இருக்குது அப்படின்றதுனால ஃபர்தராக இந்த வீடியோவில் அவர் சொல்லியிருக்க தகவல்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அந்த வீடியோவில் அவர் ஒரு தகவல் சொல்லியிருந்தார். கவுலாந்த் அப்படின்றவர் வந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருந்ததாகவும் அந்த புத்தகத்தில் தென்னிந்தியாவில் தான் முதல்ல இரும்பை வந்து நாம் பயன்படுத்தியதாக சொன்னதாக சொல்லியிருந்தார். ஸோ அது தொடர்பான தகவல்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். பேராசிரியர் கவுலாந்த் ஆந்த்ரோபாலஜி ஆன் மார்ச் அப்படின்ற புத்தகத்தில் ஐரோப்பாவில் இரும்பு பயன்படுத்துவதற்கு முன்பே தென்னிந்தியாவில் இரும்பை பயன்படுத்தினர் அறிஞர்கள் அப்படின்னு சொன்னதாகவும், தென்னிந்தியாவில் இரும்பை பயன்படுத்தும் தொழில்நுட்பத்தை தற்செயலாக ஆதிகால மனிதன் கண்டுபிடித்திருக்க வேண்டும். ஆதிகாலத்தில் துருப்பிடிக்காத இரும்பு தமிழகத்தில் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்ததாக சொன்னார். அடுத்தது, தமிழகத்தில் கிமு 3000 காலகட்டத்திலேயே இரும்பை பயன்படுத்தியதாகவும், தமிழகத்தில் செம்பு காலத்திற்கு முன்பே இரும்பை பயன்படுத்தியதாகவும், தமிழகம்தான் உலக வரலாற்றிலேயே இரும்பை முதல்ல பயன்படுத்தினது ஒரு நாடு அப்படின்னு கவுலான் சொன்னதாக இவர் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த தகவல் உண்மையா அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். ஆந்த்ரோபாலஜி ஆன் மார்ச் அப்படின்ற புத்தகத்தை வந்து இவர் கோட் பண்ணியிருந்ததுனால நாங்கள் முதல்ல போய் புத்தகத்தை வாசித்து பார்த்தோம். அந்த குறிப்பிட்ட புத்தகத்தை செக் பண்ணி பார்க்கும்போது அது கவுலாந்தால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் கிடையாது. இந்த குறிப்பிட்ட நூலில் பல ஆய்வாளர்கள் 30 ஆய்வு கட்டுரைகளை வந்துட்டு எழுதியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு தொகுப்பு நூல். பல்வேறு ஆய்வாளர்களால் எழுதப்பட்ட ஆய்வு கட்டுரைகள் எல்லாத்தையும் ஒரே நூலில் வந்துட்டு இணைச்சு உருவாக்கப்பட்டிருந்தது தான் இந்த நூல். இந்த குறிப்பிட்ட நூலானது எதற்காக வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனந்த கிருஷ்ணன் அவர்களுடைய 100வது பிறந்த நாளை முன்னிட்டு வெளியிட்டிருந்தாங்க. இந்த நூல் வெளியான ஆண்டு வந்து 1963. 1963வது ஆண்டில் பேராசிரியர் கவுலான் அப்படின்றவர் உயிரோடையே இல்லை. இந்த பேராசிரியர் கவுலான் 1922லேயே இறந்து போனார். ஸோ கவுலான் இந்த புத்தகத்தை எழுதியிருந்தார். இதில் அவர் தகவல் சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்ட தகவலானது ஒரு போலியான தகவல். பேராசிரியர் கவுலான் வந்துட்டு இந்த புத்தகத்தை எழுதலை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, பேராசிரியர் கவுலாந்தை யாராவது கோட் பண்ணியிருந்தாங்களா இந்த புத்தகத்தில் அப்படின்னு நாங்கள் தேடி பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு கட்டுரை கிடச்சிச்சு. அந்த கட்டுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டிங் த பாஸ்ட் இன் கேரளா அப்படின்ற ஒரு கட்டுரை அதில் எழுதப்பட்டிருந்துச்சு. இந்த குறிப்பிட்ட கட்டுரையை யார் எழுதியிருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஏ கிருஷ்ணா ஐயர் அப்படின்றவர் தான் எழுதியிருந்தார். இவர் இந்த கட்டுரையில் பக்கம் 79ல் தீபகற்ப இந்தியாவில் இரும்பை உருவாக்கும் தொழில்நுட்பம் ஐரோப்பியர்களுக்கு முன்பே இந்தியர்களிடம் இருந்ததாகவும், பண்டைய கற்கால மனிதன் இரும்பை கண்டறிந்த பின்பே காடுகளை மனிதன் வாழும் இடமாக மாற்றத் தொடங்கினான் என்றும், இரும்பு நாகரிகம்தான் மனிதனை மலைகளில் இருந்து காடுகளுக்கு மாற்றியது என்றும் கவுலான் கூறியதாக குறிப்பிட்டிருந்தார்.
கட்டுரை எழுதின ஐஏ கிருஷ்ணா அப்படின்றவர் இந்திய தீபகற்பத்தில் இருந்து தான் இரும்பை எடுத்தாங்க, பயன்படுத்தினாங்க அப்படின்னு கவுலான் சொன்னதாக சொல்லியிருந்தார். தென்னிந்தியாவில் இருந்து எடுத்ததாகவோ இல்லை தமிழகத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து எடுத்ததாகவோ அவர் குறிப்பிடலை. ஒருவேளை இந்த தகவலை கவுலாந்து குறிப்பிட்டிருந்தாருன்னா அப்படிங்கிற ஆங்கிளை நாங்கள் மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பித்தோன்னா, இந்த ஐஏ கிருஷ்ணா அவர்கள் எழுதின அந்த ஆய்வுக்கட்டுரைக்கு கீழே இருக்கிற ரெஃபரன்ஸ் பகுதியை செக் பண்ணி பார்த்தோம். இந்த ரெஃபரன்ஸ் பகுதியில் கவுலாந்து எழுதியிருந்த அந்த ஆய்வுக்கட்டுரையை பற்றின எந்த குறிப்புகளும் அவர் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோன்னா, நாங்களே கவுலாந்து எழுதின அந்த ஆய்வுக்கட்டுரையை தேடி பார்க்கும்போது எங்களுக்கு கவுலாந்து எழுதின ஆய்வுக்கட்டுரை கிடச்சிச்சு. அந்த ஆய்வுக்கட்டுரையில் கவுலாந்து என்னென்ன தகவல்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1912 வருஷம் த ஜேர்னல் ஆஃப் ராயல் ஆந்த்ரோபாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாந்து வெளியிட்ட ஒரு ஆய்வு கட்டுரை. அது என்ன டைட்டில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, த மெட்டல்ஸ் இன் ஆன்டிக்விட்டி அப்படின்றதுச்சு. இந்த ஆய்வு கட்டுரையானது கவுலாந்து அவர்களால் எழுதப்பட்டது. ஸோ இந்த ஆய்வு கட்டுரையை நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் சில தகவல்களை கவுலாந்து சொல்லியிருந்தார். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆய்வு கட்டுரையுடைய 282வது பக்கத்தில் தென்னிந்தியாவில் கிமு 1000 காலகட்டத்திலேயே இரும்பு தாதுக்களில் இருந்து உருவாக்கி இருக்கலாம் என்ற கருதுகோளை அவர் முன்வைக்கிறார். இதில் இருந்து கவுலாந்து அவர்கள் தென்னிந்தியாவிலேயோ இந்தியாவிலேயோ தான் முதல்ல இரும்பை உருவாக்குனாங்க அப்படின்ற ஒரு தகவலை கவுலாந்து சொல்லலை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இது மட்டும் இல்லை, ஐரோப்பியர்களுக்கு முன்பே இந்தியர்கள் இரும்பை பயன்படுத்தினார்கள் அப்படின்ற ஒரு கருத்தையும் கவுலாந்து அவர்கள் முன்வைக்கலை. ஆனால் கவுலாந்து அவர்கள் வேறு ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பக்கம் 251 ஐரோப்பாவில் டின் பண்டைய காலத்தில் இருந்ததா என்பது தெரியாது. ஒருவேளை டின் அப்போதே கண்டறியப்பட்டிருந்தால் அது இந்தியா வழியாக பெறப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றார். ஆனால் அதற்கு ஒரு முடிவான ஆதாரம் கிடைக்கவில்லை அப்படின்னும் அவர் மென்ஷன் பண்றாரு. டின் அப்படின்ற இந்த உலோகமானது என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். டின்னும் இரும்பும் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று கிடையாது. டின் அப்படின்னு சொல்லப்படுற இந்த உலோகத்தை வெள்ளியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது இரும்பை அயன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளியம்னு சொல்லப்படுற டின் இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய அட்டாமிக் நம்பர் 50. அதே இது நம்ம இரும்பு எடுத்துக்கிட்டோம்னா அயனுடைய அட்டாமிக் நம்பர் 26. ஸோ நம்ம இந்த அட்டாமிக் நம்பரை வச்சு அயனும் இந்த டின்னும் ஒன்று கிடையாது அப்படிங்கிறத தெளிவாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த தகவலை சொன்னவர் டின்னை இரும்பு அப்படின்னு நினச்சி இந்த கருத்தை ஒரு வேளை சொல்லியிருக்கலாம். சரி, இந்த கட்டுக்கதையை விடுங்க. கவுலாந்து அவருடைய ஆய்வுக்கட்டுரையில் ஒரு கோட்பாடை முன் வச்சார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இரும்பு பயன்பாடானது பஞ்சாபில் தான் தொடங்கியிருக்கும் அப்படின்னு சொன்னார். எதன் அடிப்படையில் அந்த கருத்தை அவர் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இரும்பை பண்டைய இந்தியர்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்னு. அப்படி நம்ம ரிக்வேதத்தின் அடிப்படையில் இந்த கருத்தை எடுத்துக்கிட்டோன்னா பஞ்சாபில் தான் என்ன செஞ்சிருக்க முடியும், இரும்பை தயாரிச்சிருக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட தகவலை கவுலாந்து சொன்னதை உண்மை, கவுலாந்து கரெக்டாக சொல்லியிருக்காருங்க அப்படின்னு நம்ம கிராஸ் செக் பண்ணாமல் இதை அப்படியே விட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடந்திருக்குன்னா, உலக அரங்கில் முதல்ல என்ன இரும்பை பயன்படுத்தியவர்கள் பஞ்சாபை சேர்ந்தவர்கள் தான். அதாவது ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி பஞ்சாபில் இருக்கிறவங்க தான் முதல்ல இரும்பையே இந்தியாவில் பயன்படுத்தினாங்க. 1500 கிமு காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு உலக அரங்கில் அது முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் தொல்லியல் துறையை சேர்ந்தவங்க அதை கவுலாந்து சொன்ன கருத்தோடு அப்படியே நிற்கலை. அடுத்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஃபர்தராக ஏகப்பட்ட தொல்லியல் ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டுக்கிட்டே இருந்தாங்க. இதோடைய அடிப்படையில் வேறு ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க. அது என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒரு நபர் ஒரு கருத்தை முன் வச்சார் அப்படின்னா அந்த கருத்தை நம்ம உற்று நோக்கி அதை ஆய்வு செஞ்சு அதை ஆய்வுக்குட்படுத்தி அது உண்மையா அப்படின்னு நாம் பார்க்குறதுல எந்த தப்பும் கிடையாது. அதை சொன்னவர் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டாகவே இருந்தால் கூட அதை நம்ம மறுபடியும் மறுபரிசீலனை செஞ்சு அவர் சொன்னதெல்லாம் உண்மை தானே, அவர் கொடுத்த ரெஃபரன்ஸ்லாம் கரெக்டு தானே அப்படின்னு செக் பண்ணுறதுல எந்த தவறும் கிடையாது. அப்படி நாம் செக் பண்ணி தொடர்ந்து அந்த ஆய்வு தொடர்பான தகவல்களை தேடினா தான் உண்மையை நோக்கி நாம் நகர்ந்து போக முடியும். ஓகே, அடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.